கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் வசனம் 21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எவ்வளவு யதார்த்தமான வார்த்தையை கடவுள் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆம், இதுதான் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடும். நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்தோ அல்லது வாழ்க்கையின் இன்னும் பிற தேவைகளை குறித்து அநேக யோசனைகள் நமக்குள்ளாக வருவதுண்டு. பல காரியங்களை நாம் யோசிக்கின்றோம். நாளைய தினம் என்ன செய்வது, பிள்ளைகளை என்ன செய்வது, அவர்களுக்கான காரியங்களை எப்படி ஒழுங்கு என்று பலவிதமான எண்ணங்கள் அலை அலையாக நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி பல எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் உருவாகி கொண்டே இருந்தால் கூட எதுதான் இறுதியாக நிறைவேறும் நடக்கும் என்றால் அது கர்த்தருடைய யோசனை மட்டுமே. கடவுள் என்ன காரியங்களை நம்மை குறித்து யோசித்து நம் வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் தீர்மானிக்கிறாரோ அது மட்டும்தான் நிறைவேறும் என்பதை அற்புதமாக இந்த வசனத்தின் மூலமாய் நாம் படித்து கொள்ள முடிகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் இது உண்மையாகவே அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது கூட நமக்கு நன்றாக தெரியும். எவ்வளோ காரியங்களை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம், எவ்வளோ முயற்சிகளை நாம் மேற்கொள்ளுகின்றோம், எவ்வளோ விருப்பங்களை நாம் வெளிப்படுத்துகின்றோம். ஆனால் நிறைவேறுவது எது, நடப்பது எது, கைகூடி வருவது எது என்று சொன்னால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதை அனுமதிக்கின்றாரோ அது மட்டும்தான் நடக்கிறதை தவிர நம்முடைய இருதயத்தில் சிந்தையில் இருந்து உதிக்கின்ற பல நூறு எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதே இல்லை. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே இதுதான் வாழ்வின் யதார்த்தமாக இருக்கிறபடியினால் ஏன் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து அதிகமாய் கவலை கொள்ள வேண்டிய மக்களாக நாம் இருக்கிறோம்? ஏன் அதிகமாக நாம் கண்ணீர் வடிக்கிறவர்களாய் பயப்படுகிறவர்களாகவோ அல்லது என்ன ஆகிவிடுமோ என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்று பயப்படுகின்ற மக்களாய் நாம் எதற்காக இருக்க வேண்டும்? மாறாக ஆண்டவருடைய திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை பற்றி கொண்டு, ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் அநேக எண்ணங்கள் தோன்றக்கூடும், ஆனால் நீர் என்ன தீர்மானிக்கிறீரோ அது மட்டும்தான் என் வாழ்க்கையில் நடக்கும். ஆகவே என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என்னுடைய ஊழியத்தை குறித்து, என்னுடைய தேவைகளை குறித்து, என்னுடைய தொழிலை குறித்து, வியாபாரத்தை குறித்து ஆண்டவரே, நீர் எப்பொழுதோ தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த தீர்மானத்தின்படியே நீ நடத்த போகிறீர். ஆகவே நான் வீணாய் கவலைப்படுவதை விட்டுவிட்டு எல்லா நேரத்திலும் துதிக்கும்படியான கிருபையை தாங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தின் யோசனைகள் அநேகம் ஆண்டவரே, ஆனால் நிறைவேறுதல் என்பது ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவரே சித்தம், கர்த்தருடைய தீர்மானம் மட்டுமே அது நிறைவேறும். அதற்காய் தோத்திரம். ஆகவே கர்த்தாவே, நாங்கள் வீணான பயத்திற்கும் வீணான கவலைகளுக்கும் இடம் கொடாமல் கர்த்தர் எங்களுக்கென்று நன்மையானவைகளை முன்குறித்து வைத்திருக்கின்றார். ஆகவே அவைகள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ எங்களுடைய வாழ்க்கையிலோ அந்த நன்மைகள் மட்டுமே நடைபெறும்படி ஆண்டவர் உதவி செய்வார் என்று சொல்லி உண்மையே நோக்கி அமர்ந்திருக்க கர்த்தாவே கிருபை தாரும்.
அடியனுடைய இணைந்து ஜெபிக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் அப்படிப்பட்டதான நம்முடைய கிருபை கடந்து வரட்டும். வீணான கவலைகளும் கண்ணீரின் பாதையும் மாற்றி போட்டு ஆண்டவரே மகிழ்ச்சியை கர்த்தர் ஆண்டவரே உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.